சொம்புப்பா. அம்மா ஜி. அப்பா பேய்ப்பா. பேய் இல்ல ஜி. அதை ஏட்டா பேய் மாதிரியே சொல்ற? என்ன கால் இருக்கான்னு பாக்குறீங்களா? ஆமா. அந்த லாஜிக்லாம் இல்ல ஜி. இப்பெல்லாம் பேய்களுக்கு ஃபுல்லா இருக்கு. அப்படியா? சரி. அதெல்லாம் சரி. என்ன இடம் இது? என்ன நடக்குதுங்க? கிட்டத்தட்ட 700-800 வருஷம் பழைய அரண்மனை ஆஞ்சி. ரத்தன மகாதேவிங்கிற இளவரசிக்காக கட்டதான். திடீர்னு ஒரு நாள் தீ பிடிச்சி பாதி அரண்மனை எரிஞ்சு போச்சாச்சு. என்னாச்சு இவ்வளோ க்ளோஸா ஃபாலோ பண்றீங்க? பயமா இருக்கா? கொஞ்சம் மேலே சொல்லியா. அப்புறம் இந்த இடம் ஆள்றதுக்கு ஆள் இல்லாம ரொம்ப வருஷம் கழிச்சு பிரிட்டிஷ்காரங்க கையில கிடைச்சிருக்கு. அவங்க தான் ஆபீசர்களுக்காக லைப்ரரி மாதிரி செட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆபீசர் புக்கு படிச்சுட்டு இருந்திருக்காரு. புக்குல இருந்த நாய் உயிரோட வெளியே வந்து கொரவளைய கடிச்சு கண்ணு வெளியே வந்து கதற செஞ்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் கண்டினியூஸா டெத்து. அதனால ரொம்ப நாளா பூட்டியே கிடந்திருக்கு. அதுல இருந்து எல்லாரும் இதை பேய் வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. நேஜி தனியா விட்டீங்க, க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஜி. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த அரண்மனைய நம்ம குண்டூர் ஜலபதிராவு அரசியல் எல்லாம் கைகுள்ள போட்டு ஒரு சகஜ வெள்ள வாயிருக்காப்புல. வாங்கினவர் ஐயருங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பூஜை பண்ணாலும் உள்ள வந்திருக்காரு. இவரு கூட்டு வந்த ஐயரே. ஏய்யா பாசு விடுற சொல்லியா? தலை முழுச பின்னாடி திருப்பி கத்திருக்காப்ல. அது மட்டும் இல்ல, அவங்க சம்சாரத்து முடிய அப்படியே கொத்த பிடிச்சு அப்படியே சுத்தி காட்டி தூக்கி வெளில விசிரிச்சா. அதோட தலைதறிக்க ஓடினவர் தான் வந்த வலைக்கு வித்தலான்னு முடிவு பண்ணி என்ன வந்து பார்த்தாப்புல. புரோக்கர் புத்தி உடனே ஒத்துக்கிட்டேன். கேட்பூடாதீங்க வாங்க ஜி. சலபதி ராவ் உன்னை வந்து பார்த்தானாப்பா? ஆமாங்க. ரவுண்ட்ஸ்லயே இருப்பான் போல இருக்கு. அப்புறம் ஒரு நாள் தைரியம் அங்கே தங்கி காட்டு வித்துறேன்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாப்புல. இதே மாதிரி கேவலமா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். வரும்போது 3 கதவு திறந்துருந்துச்சு. ஃப்ரீயா வந்துட்டேன். ரிட்டர்ன் போலான்னு பார்த்தா எல்லா கதவும் மூடிருக்கு ஜி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ஒண்ணுக்கு போய் 1.5 நாள் ஆச்சு. ஏன் ஃபுல் லாக் ஜாம் ஆயிடுச்சு ஜி. அதான் நீ வந்துட்டீங்கல்ல, பேய் விடுற குரூப் தானே. நீங்க ஏன் ஜாம் ஆயிட்டீங்க? வரட்டுங்க, வேகமா வரட்டுங்க. பொண்டாட்டிங்களை பார்க்கணும் ஜி. ஆனா ஒண்ணு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 700-800 வருஷம் பேய்ங்க. கேர்ஃபுல். யோ பேய்ங்கன்ற இங்க எத்தனை பேயா இருக்குது? 13 பேய்ங்க. என்னங்கடா கதை விடுறீங்க? ஜனங்க அவனை சாமின்னாங்க, ஏசி அவனை ஃப்ராடுன்னா, இப்ப நீங்க பேய்ன்றீங்க. 500 கோடி ரூபாடா பேய்கிட்ட இருந்து எப்படா வாங்குறது? என்னாச்சு? இதை என்கிட்ட விட்டுடுங்க. பசங்க எதையோ பார்த்து பயந்துருக்கு, அத்தனைதான். அதுல கட்சி டாக்குமெண்ட் வேற இருக்கு. 2 நாள்ல தலைவர்கிட்ட. டென்ஷன் ஆகண்டா. அதர்வன வேதத்தை கரைச்சி அப்படியே குடிச்சிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன். அடுத்து உங்களை பார்த்தா நான் பணத்தோட தான் பார்க்கும். உழைச்சி சம்பாதிச்ச காசு எங்கேயும் போகாது. அப்போ மொத்தமும் போயிடும். தைரியமா போங்க. லைன்ல வாங்க.
அப்பா அம்மா எல்லாரும் ஒரு 10 அடி தலை நில்லுங்க. எல்லா பேயும் என் மேல ஏறிக்குச்சு. அதுங்க பேய்ங்க இல்லப்பா, நாங்க தான் பயத்துல உன் மேல ஏறிட்டோம்ப்பா. அடச்சி சரியில்லை, இறங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வெயிட்டா தாங்க. அம்மா பயப்படாதீங்க. பயந்தா பயமா இருக்கும், பயப்படலன்னா பயமா இருக்காது. என்னப்பா ஏதோ பேசுறியப்பா, இப்போதான் ரொம்ப பயமா இருக்குப்பா. லைட்டை போடுறேன். சீக்கிரம் லைட்டை போடு, லைட்டை போடு, லைட்டை போடு. நமக்கு வெளிச்சவே வேணாம்ப்பா, இருட்டிலேயே இருந்துருவோம்ப்பா. அதான்ப்பா சேஃப்டி. ஐயோ, என் பேக், என் பணம். அவங்க ஜீப், அதான் அவங்க தலையே இல்லை. எங்களை எதுக்குங்க கூட்டிட்டு வந்தீங்க? சில பல காரணங்களால் மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் செல்ல எங்களுக்கு தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை நீங்கள் தான் உடைக்க வேண்டும். என்ன சொல்றான்னு புரியுதாச்சி? நிறைவேறாத ஆசைகளோட பூமியில சுத்திக்கிட்டு இருக்க ஆத்மாக்களை பூஜையை போட்டு ஸ்ட்ரைட்டா லைட்டுக்கு அனுப்புவீங்கல்ல, அதே மாதிரி இவங்களே அனுப்பணுமாச்சி. நாங்க லைட்டுக்கு அனுப்புவோன்னு யாருங்க உங்ககிட்ட சொன்னா? நீங்க தாங்க சொல்லிருக்கீங்க. இந்த தொழிலில் நாங்கள் ஏன் கொடி கட்டி பறக்கிறோன்னா, 1 இல்லை 2 இல்லை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற 5 பேருமே ரோஹி நட்சத்திரத்தை பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் குடும்பத்தில் அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இளங்கோவடிகள் தம்பி குடும்பத்தில் அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உலகத்திலேயே நம்ம குடும்பம் தான்னா மிகையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 1000 ஆவிகளை வர வச்சு அவங்களை சாந்தப்படுத்தி லைட்டுக்கு அனுப்புகிற ஒரு கின்னஸ் சாதனையை நாங்கள் பண்ண போகிறோம். அதை பற்றி பேப்பர்லாம் கூட நீங்கள் விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, போஸ்டர்லாம் கூட ஒட்டியிருக்காங்க. மவுண்ட் ரோடு பக்கம் நிறையா இருக்கு. உள்ள வந்தஞ்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேப்பரையே ஒத்து பார்த்துச்சுங்க. அதுக்கப்புறம் மெல்ல என்ன பார்த்துச்சுங்க. உடனே ஆல் டோர் க்ளோஸ். சீக்கிரம் லைட்டுக்கு அனுப்புங்க ஜி, வீட்டுக்கு போகலாம். வாட்டர் பேஜ் ஆடை கொடுத்து மொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டானே. விளம்பரம் மேட்ரு இப்படி ஆவி வரைக்கும் வந்துருச்சா? ஐயா ஐயா
நீங்க நினைக்கிற மாதிரி ஆவி கீவின்னு எந்த சக்தியும் எங்களுக்கு கிடையாதுயா. ஜலதோஷம் பிடிச்சா கூட நாங்கள்லாம் ஆவி பிடிக்க மாட்டோம்யா. இவ்வளவு எங்க ஆத்தா இந்தா ஆவிக்கு பயந்துக்கிட்டு இட்லியவே தோசைக்கல்ல தான் சுடும்னா பார்த்துக்கோங்களேன். ஏதோ வயிற்று பொழப்புக்காக பேய் சாமின்ற பேர்ல வித்த காட்டுறையா. எங்களை விட்டுருக்கையா. கண்ணீரோடும் மனகணத்தோடும் இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இயங்கும் அப்பாவிகளின் உணர்வுகள் உங்களுக்கு வருமானம். ஏப்பா, உண்மையை சொன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும் போல இருக்கு. நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுற மாதிரியே பேசியிருப்பா. இப்போ என்ன பாஸுக்கு லைட்டுக்கு போகிறதுக்கு பிரச்சனை, அதை நாங்கள் உடையணும். அவ்வளோதான் ஜி. வச்சலாமே, 5 நிமிஷம் வேலை. அப்பளம் போல தூள் தூளாக வச்சலாம். நான் பண்ணித்தரேன். பா, நீ உடைக்கிறே நான் உடைக்குமாப்பா? சின்ன வேலை தானப்பா, நீயே பார்த்துக்க. உடைக்கிறேன். நான் உடைக்கிறேன் ஜி. பாஸ், ஒரு செம ஐடியா. நான் என்ன பண்ணுறேன், நேராக வீட்டுக்கு போய் சில்லுன்னு துளசித்தனில் குளிச்சுட்டு ஈர துண்டோட பெரும் வயிற்றுல பிரத்யேகமான நேரத்தில் பிரத்யேகமான தேவை முன்னாடி நின்று சதுர்முக சர்வேஸ்வர சகசரநாம மந்திரம் 1008 தடவை சொன்னேன்னு வச்சுங்களேன். நீ இந்த உலகத்துலேருந்து எந்த உலகத்துக்கு வேணா போகலாமே, யாருக்கும் மறுபிறவி எல்லாம் வேணாம் இல்லை. நீங்கள் சீக்கிரமாக திறந்து விட்டீங்கன்னா நான் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். அம்மா அப்பா அவங்களாம் கதவு திறக்க போகிறாங்க, சீக்கிரமாக வாங்க. அப்பா பேகு. சொல்வதை நீ செய்வாய் என்று நான் எப்படி நம்புவது? தாய்ப்பாலுக்கு பதில் மெய்ப்பால் ஊட்டியவள் என் தாய். நம்புங்க பாஸ். நம்பிக்கை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நடப்பது எதுவாக இருந்தாலும் 4 சுவற்றுக்குள் 3ஆம் நாள் வரும் நவகாலிக பௌர்ணமி என்று நடந்தாக வேண்டும். எங்கள் தடையை உடைக்க உங்களுக்கு எந்த தடையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாசல் திறக்கும். உன்னை கொண்டு வந்த காரணத்தை நான் கூறிவிட்டேன். உன்னை கொல்ல வேண்டிய காரணத்தை நீயே உருவாக்கி விடாதே.